அன்பு சகோதர சகோதரிகளே வணக்கம். உங்களுடைய எஸ்கே கௌதமன் பொள்ளாச்சியிலிருந்து. இந்த காணொளி மத்திய அரசாங்கம் தென்னை விவசாயம் மற்றும் தென்னை நார் வளர்ச்சிக்கு என்னென்னவெல்லாம் திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றது தான் இந்த காணொளி. நம்ம நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 14 மாநிலங்களில் தென்னை விவசாயம் மற்றும் தென்னை நார் தொழில் நடந்துட்டு இருக்கு. உலகத்தினுடைய தென்னை மற்றும் தென்னை நார் உற்பத்தியில 60 விழுக்காடு நடக்குது நம்ம தேசத்துல தான். குறிப்பா தென்னை நார் தொழில் அப்படிங்கிறது நம்ம தான் முன்னிலை வகிக்கிறோம். அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டில் தென்னை நார் உற்பத்தி உலகத்தினுடைய தென்னை நார் உற்பத்தியில 70 விழுக்காடு நடக்குது நம்ம தமிழகத்துல தான். மத்திய அரசாங்கம் என்னென்ன திட்டங்களை எல்லாம் செயல்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். 2032-35 அந்த 3 வருஷத்துல தென்னை மற்றும் தென்னை நார் தொழில் இந்தியாவை பொறுத்தளவுக்கு 1 லட்சம் கோடியை எட்டும். இது ஆய்வு அறிக்கை. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் சுயசார்பு பாரதம் 2047 நோக்கி பல்வேறு திட்டங்களை பல்வேறு துறையில செயல்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தென்னை உற்பத்திக்கு மத்திய அரசாங்கம் இந்த பட்ஜெட்ல தனி தொகையை ஒதுக்கி இந்த தென்னை விவசாயத்தையும் தென்னை நார் தொழிலையும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உண்டான அனைத்து முயற்சியும் எடுத்துருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா இதுவரைக்கும் எந்த ஒரு மத்திய அமைச்சருமே தென்னை விவசாயிகளுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத ஐஐடி மூலமா, ஐஐடி சென்னை மூலமா ஒரு கருத்தரங்க ஏற்பாடு பண்ணி இந்த விவசாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு உண்டான சூழ்நிலைய ஆய்வு அறிக்கையா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது தென்னை விவசாயிகள் எத்தனை பேத்துக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னைக்கு பொள்ளாச்சியில தென்னை மதிப்பு கூட்டலுக்கு மட்டுமே 230 கோடி ரூபாய் தனியா பட்ஜெட் ஒதுக்கி தென்னை மதிப்பு கூட்டல் பண்றதுக்கு உண்டான எல்லா ஏற்பாட்டையும் மத்திய அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. கொப்பரை கொள்முதல் மத்திய அரசாங்கத்தின் மூலமா நடந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி கொப்பரை விலை ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். அடுத்தது தென்னை நார் தொழிலுக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கு மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறத சொல்றேன். இன்னைக்கு நீங்க ஒரு பொருளை உற்பத்தி பண்றீங்க. அந்த பொருளை கொண்டு போய் வெளிநாட்டில் கொண்டு போய் விற்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை நம்ம பொருளாதாரம் இடம் கொடுக்கல அப்படின்னா வருஷத்துக்கு 3 எக்ஸிபிஷன் வெளிநாடுகளுக்கு நீங்க போய் உங்க பொருளை விற்கலாம். ஒரு தடவை போயிட்டு வர்றதுக்கு மத்திய அரசாங்கம் ஃபிளைட் டிக்கெட்டு, அங்க நீங்க எக்ஸிபிஷன் சென்டர்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு 5 லட்சம் ரூபாய் மானியமா கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சுற்றுப்புற சூழல் பிரச்சனை ஏற்பட்டப்போ திரு அண்ணாமலை குப்புசாமி அண்ணன் மூலமா அந்த பிரச்சனைக்கு 3 நாள்ல தீர்வு கண்டோம். அதுக்கும் இப்ப கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த சுற்றுப்புற சூழல் பிரச்சனைய நிரந்தர தீர்வு காண்றதுக்கு உண்டான முயற்சிகள் அத்தனையும் அறிவியல் பூர்வமாக எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர்ல கயிறு வாரியத்தின் கீழே இயங்கும் பயிற்சி கூடம் ஒன்று இருக்கு. இது எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. இன்னைக்கு அந்த பயிற்சி கூடத்துல ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு. அதே மாதிரி நீங்க கயிறு தொழில் ஆக்சுவலா ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்க அங்க போய் பயிற்சி எடுக்கலாம். தனி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு. அதுக்கு உண்டான மானியத்தையும் மத்திய அரசாங்கம் ஆக்சுவலா கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா பெண்கள் முன்னேற்றத்துக்கு மத்திய அரசாங்கம் தனி கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. கைவினை பொருட்கள் தென்னை நாரை உபயோகப்படுத்தி என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான பயிற்சியையும் கொடுத்துட்டு இருக்காங்க.
அதே மாதிரி இன்னைக்கு பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதுல பாத்தீங்க அப்படின்னா இதை மூணா பிடிச்சு நான் சொல்றேங்க. தென்னை நார் மூலியமாக மரப்பலகைகள் பண்ண முடியும். மரப்பலகை பண்ற ஒரு யூனிட் போடணும் அப்படின்னா திட்டத்திட்ட இன்னைக்கு 15 கோடி ரூபாயிலிருந்து 25 கோடி ரூபாய் ஆகும். அதுக்கு 70 80 விழுக்காடு மத்திய அரசாங்கம் மானியமா கொடுத்து கூட்டு குழுமம் கிளஸ்டர் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஹெல்ப்பை பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம நாட்டில் 54 கிளஸ்டர்ஸ் மத்திய அரசாங்கத்தின் மூலமா ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதுல அதிக கிளஸ்டர் மத்திய அரசாங்கத்தின் மூலமா தென்னை நார் கிளஸ்டர்ஸ் வந்தது ஆக்சுவலா தமிழ்நாட்டுக்கு தான். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா மாண்புமிகு பாரத பிரதமரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழே இந்த காய ஓவன் ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் அதை போட்டுதான் ரோடு போடணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு இன்னைக்கு நாடு முழுவதும் அது செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. அதே மாதிரிங்க கடந்த ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி சைனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கிருந்து ஏற்றுமதியாகிற கோகோ பித்துக்கு கட்டாயமாக சர்டிபிகேட் ஃபியூமிகேஷன் சர்டிபிகேட் வேணும் அப்படின்ட்டாங்க. அந்த ஃபியூமிகேஷன் சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி திட்டத்தட்ட 3 மாசம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாமே இருந்தது. இது திரு அண்ணாமலை குப்புசுவாமி அண்ணன் மூலியமாக மத்திய அரசாங்கத்தினுடைய மாண்புமிகு இணை அமைச்சர் காதுக்கு கொண்டு போய் 15 நாள் இருந்து 20 நாளுக்குள்ள சர்டிபிகேட் கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளையும் நம்ம தேசிய தென்னை நார் கூட்டமைப்பின் சார்பு மூலியமா நம்ம ஏற்பாடு பண்ணணும். சர்டிபிகேட்ஸ் இப்ப அப்ளை பண்ணா திட்டத்திட்ட 15 நாள் இருந்து 1.25 மாசத்துக்குள்ள வந்துருது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கிராமப்புற வேலை வாய்ப்பு மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசாங்கத்தின் கீழே இயங்கும் கயிறு வாரியம் ஒரு 5 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாய்க்குள்ள நிறைய மெஷின்ஸை டெவலப் பண்ணிருக்காங்க. அனுகிரகா லூமு, வஜ்ரம் லூமு, இந்த மாதிரி லூம் மூலியமா கயிறை ஆக்சுவலா நீங்க காய ஓவன் ஜியோ டெக்ஸ்டைல்ஸா நீங்க மாத்தி அதை நீங்க கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்றதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜென்ரலா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம லெட்டர் எழுதணும் அப்படின்னா அந்த லெட்டரை அவங்க படிச்சு பார்க்கறாங்களா இல்ல நம்ம ஃபாலோ பண்ணா தான் படிச்சு பார்க்கறாங்களா? என்னுடைய அனுபவத்துல சொல்றேங்க. குறிப்பா ஒரு இண்டஸ்ட்ரிக்கு அதாவது குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தென்னை நார் உற்பத்தியாளர்கள் நிறைய இருக்காங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது நம்ம அதை மத்திய அரசாங்கத்திற்கு திரு அண்ணாமலை குப்புசாமி அண்ணன் மூலியமா நம்ம கொண்டு போறோம். திருமதி வானதி சீனிவாசன் அக்கா மூலியமா கொண்டு போறோம். ஒரு 15 நாள்ல இருந்து 20 நாளுக்குள்ள அந்த திட்டங்களுக்கு நம்ம என்ன பிரச்சனைக்கு போறோமோ அந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆகுது. சில பிரச்சனைகள் நீண்ட கால பிரச்சனையா இருக்கும். அது நம்ம கிட்டயே கவர்மெண்ட் சொல்யூஷன் கேட்கறாங்க. அப்போ இது மாதிரி இந்த தென்னை நார் தொழிலுக்கு 52 விதமான ஸ்கீம்ஸ் இருக்குங்க. நம்ம கயிறு வாரியத்து மூலியமா இருக்கிற ஸ்கீம்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருப்போம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மூலியமா ஸ்கீம்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஸ்வச் பாரத் மூலியமா ஆக்சுவலா ஸ்கீம்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னா இந்த தென்னை நார் தொழில் அடுத்த கட்டத்துக்கு எட்டும். இப்போ நாளானைக்கு அதாவது இந்த மாசம் 23ஆம் தேதி நம்மளுக்கு தேர்தல் இருக்கு. தமிழகத்தை பொறுத்தளவுக்கு கட்டாயமா ஆட்சி மாற்றத்தை எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. நீங்க தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு கட்டாயமா வாக்களிக்கணும். வளர்ச்சியை நோக்கி நமது தேசம் போயிட்டு இருக்கு. மொழி அடிப்படையிலேயோ அல்லது சாதிகள் அடிப்படையிலேயோ எந்த ஒரு திட்டத்தையும் நம்மளால வளர்ச்சியையும் அடைய முடியாது. அப்போ கட்டாயமா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணுங்க. தென்னை மற்றும் தென்னை விவசாயத்துக்கு மத்திய அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து இந்த தொழில் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு உண்டான எல்லா ஸ்கீம்ஸையும் செயல்படுத்திட்டு இருக்காங்க. கட்டாயமாக
நீங்க பாரதிய ஜனதா வேட்பாளர்களையும் அதே மாதிரி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுற வேட்பாளர்களையும் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுற வேட்பாளர்களையும் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுற வேட்பாளர்கள் அனைவரையும் நீங்க ஜெயிக்க வச்சு இங்க ஒரு ஆட்சி மாற்றம் நிச்சயமா வேணும். நிறைய திட்டங்கள் தென்னை மற்றும் தென்னை நார் தொழிலுக்கு இதன் மூலியமாக மத்திய அரசாங்கத்தின் மூலமாக மாநில அரசாங்கத்தின் மூலமாக நிச்சயமாக கொண்டு வர முடியும். உங்களுடைய எஸ்கே கௌதமன், கயிறு தொழில் ஆலோசகர், ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சி திட்டம், சின்ன குழந்தை சேவடி போற்றி, ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். வணக்கம்.